பாபாவுடைய இது கேட்கலாம். बाप पहले बच्चों को कहते हैं, फिर बैठे हो ये भूल तो नहीं जाते हो, या हम बाबा के आगे बैठे हैं और टीचर के आगे. சொல்றார், எல்லாம் இங்கே உட்கார்ந்து இருக்கிறீங்க, யாரும் மறந்துடல தானே, பாபாவுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு யாரும் மறக்கல தானே அப்படின்னு கேட்குறார். बैठे हैं और गुरु के आगे भी बैठे हुए हैं. बाबा नहीं समझते हैं कि सभी को इसी याद में बैठते हैं. फिर भी बाबा का फर्ज है तो बच्चों को समझाना तो भूल न जाओ, माया भुलाई देती है. அதனால எல்லாரும் பாபாவுடைய நினைவில் தான் உட்கார்ந்துருப்பீங்க. இருந்தாலும் பாபாவுடைய கடமை உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டியது. காரணம் என்னன்னா, மாயை உங்களை என்ன பண்ணிடுறது, மறக்கடைச்சிருது. वो खुशी बहुत होगी क्योंकि यह अर्थ सहते कि हमारा बेहद का बाबा भी है और बरोबर हमारा टीचर भी है और बरोबर हमारा सतगुरु जो साथ में ले जाएंगे बच्चों को. आई है बच्चों को श्रृंगार कराने, पवित्रता का. ஸோ பாபா சொல்கிறார், உங்களுக்கு அவ்வளோ குஷி இருக்கணும். ஏன்னா அப்படின்னா, எல்லை இல்லாத அப்பா, எல்லை இல்லாத டீச்சர், உங்களுக்கு வீட்டுக்கு அழைத்து போகக்கூடிய சத்குரு. அப்போ எதுக்காக வந்திருக்காரு, இந்த குஷி இருக்கணும் அப்படிங்கிறார். श्रृंगार कराने आते हैं, ठीक है ना बच्चे. धन भी अथाह देते हैं. वो धन कोई यहाँ के लिए नहीं देते हैं, ये धन देते ही है नहीं दुनिया के लिए. जहाँ तुमको जानना है, जहाँ सब कुछ जानना है, या तो नई दुनिया में जाना है वह तो शांति धाम में जाना है. ये जो पुरानी दुनिया है यहाँ तुम्हारे को जाना है. சொல்றாரு, உங்களுக்கு பாபா வந்திருக்கிறது உங்களை அழகுபடுத்துறதுக்காக. எதில் அழகுபடுத்துறாரு, தூய்மையினால் உங்களை அழகுபடுத்துறாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆஸ்தியை கொடுக்குறாரு. எங்கத்து ஆஸ்தி, சத்தியுகத்துக்கான ஆஸ்தியை கொடுக்குறாரு. ஆனால் எல்லாரும் எங்கே போகணும், சாந்தி தாமத்துக்கு திரும்பி போகணும். तो ये याद करना है बच्चों को. बच्चे गफलत करते हैं, भूल जाते हैं. तो वो जो खुशी होनी चाहिए सारी, जिसको फुल खुशी कहता आ जाए, वो कम हो जाती है. उसमें पूरी खुशी आती है. क्योंकि ऐसा तो बाबा का भी कोई मिलता ही नहीं, सवाई कल्प कर. तो वो खुद ही समझाते हो, तुम समझते हो कि बरोबर हम बाप के बच्चे जरूर है. ஸோ பாபா புரிய வைக்கிறார். இதை நீங்கள் அடிக்கடி மறந்து போயிடுறீங்க. இது பழைய உலகம், ஆனால் புதிய உலகத்துக்கு போகணும் அப்படின்றது பாபா நீங்கள் அடிக்கடி மறந்து போயிடுறீங்க இல்லையா. அது அழகான பூந்தோட்டம் இல்லையா, அங்கே நீங்கள் போடுறீங்க, அதுக்காக வந்திருக்கிறாரு அப்படிங்கிறாரு.